வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் என்று அந்த நாட்களிலே இருந்த பிரதான ஆசாரியன் கூறியதை நாம் வாசிக்கிறோம். அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் யூத ஜனங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு மரிக்கப் போகிறார் என்பதை தான் அறியாமலே ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 நாம் வாசிக்கிற பிரகாரமாக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனுக்குலம் பாவத்தின் நிமித்தமாக தண்டனைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திலே வாழுகின்ற மனிதன் பாவம் மன்னிக்கப்படாத நிலையிலே இவ்வுலக வாழ்க்கை முடிந்து கடந்து போவானானால் ஒரு நியாய தீர்ப்புக்கு அவன் போக வேண்டியிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே மனிதனை ரட்சிப்பதற்காக, அந்த பயங்கரமான தேவ கோபத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார். 33.5 வருஷம் இந்த உலகத்திலே ஜீவித்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாளாக, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பதிலாளாக கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த மன்னிப்பை இலவசமாய் அருளி செய்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் சொன்னபடி ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது என்று சொன்னார். ஆனால் ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கவில்லை. தேவாதி தேவன் தாமே இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையின் மரணத்தை சந்தித்து மகா பெரிதான மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற யாவரும் பாவ மன்னிப்படைவார்கள், சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்வார்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் அந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.